கருப்பு படை அப்படின்ற இந்த கதையில் பாகம் 1லேருந்து 5 வரைக்கும் நடந்தது தான் இப்போ இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அரோகல் என்ற நாட்டில் நெகட்டான் அப்படின்ற ஒரு கிராமத்தில், அதுதான் உணவு தானியங்கள் வழங்கும் கிராமம். அங்கே ஒரு கருப்பு பூதங்கள் எல்லா தானியத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. இதை வென்சில் அப்படின்ற ஒரு தலைநகருக்கு போய் சொல்கிறக்காண்டி 5 பேர் கொண்ட குழு கிளம்புறாங்க. கிளம்பி அங்கே போகும்போது அங்கே ஏற்கனவே வேறு இடத்துலேருந்து தானியங்கள் இறங்குறது இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. உள்ளுக்க ராஜாவையும் இவங்களால் பார்க்க முடியல, மந்திரியும் இவங்களால் பார்க்க முடியல. சரி, என்ன தான் நடக்குது, இங்கேருந்து நம்ம பார்த்து கவனித்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி பக்கத்தில் ஒரு காட்டில் தங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த 5 பேரும். அப்போது ஒரு நாள் அந்த அரண்மனையிலேருந்து 5 திருடர்கள் வெளியே ஓடி வராங்க காட்டுக்குள்ளே. இவங்க பின்னாடி காவலர்களும் ஓடி வராங்க. காவலர்களால் பிடிக்க முடியல. இவங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கூட போய் சேர்ந்து, இந்த அரண்மனையில் திருட முடியாது, மிகப்பெரிய ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார், எப்படி நீங்கள் உள்ளுக்கு போனீங்க, எப்படி திருநீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் திருட போல, ராஜாவையும் மந்திரியும் தேடி தான் போனோம். அப்போ எங்கள் சூழ்நிலை கையில் கிடச்சதை நாங்கள் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் 5ஆவது பாகம் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இனி அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி.